கண்ணுடனே விஸ்வலோகம் விஸ்வலோக தலைமதியில வாழ்ந்து வார விஸ்வகர்மா விஸ்வகர்மா இடமதியில அம்மையான பார்வதி வாரம் இல்ல விஸ்வகர்மா ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல ஏழடுக்கு சிமல் கடையந்தோ வருணவை பூட்டுவை சிமல் கூடு செய்யணும் அம்மையாவல் சொன்ன போது அழகுடைய விஸ்வகர்மா அம்மையவள் சொன்ன போது அந்த விஸ்வகர்மா கம்பு வெட்டி கட்டு சிமல் உண்டு வெண்ணி கம்பு வெட்டி கட்டி சிமல் உண்டு வெண்ணி ஏழடுக்கு சிமல் கடைந்தா ஜாதிலிங்கோ வருண வைத்தான் சிமல் கடைந்து சாதிலிங்கோ வருண வைத்தான் திருக்காணி பூட்டு வைத்தான் சிமல் கூட செய்தாரையா சிமிலை வாங்கி கொண்டு ஆதிசக்தி பார்வதி அவள் கைலாசம் வாராளையா கைலாசம் வாராளே கண்ணன் தங்கி பார்வதியா கைலாசம் வாராளே ஆதிசக்தி பார்வதியா விஸ்வகர்மா பாலகன் செய்து கொடுத்து சிமிழை வாங்கினால் என் உமையவள் பார்வதா தேவியானவள் வாங்கி கைலாச பருவதத்திற்கு கொண்டு வருகிறார் சிம்மளோ சின்ன சிம்மல் அல்லவா சிம்மனுக்கு தகுந்தவாறு சீவராசி வேண்டும் என்று நினைக்கிறாள் கைலாச பருவதத்திலே வடக்கு போட்டு வாசலிலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அழகாக வருகிறது சித்திரமானது வருகிறது கண்டால் முயவள் பார்வதியால் பார்வதா தேவியானவள் சிவனுக்கு தகுந்தவாறு சிவராசி என்று சொன்னால் இந்த சித்திரமைதான் இருக்கும் என்று தான் நினைந்து 2 சித்திரமை தான் வெடித்து அடைத்து எக்கத்திலே செல்விக்கொண்டு திருக்கானை பூட்டு வைத்து இந்த சிவனுக்கும் நம்முடைய ஆண்டவன் பகவான் முடியலந்து வருகிறானா இல்லை படி இழக்கவில்லையா என்பதை அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று சொல்லி அந்த படியல்ல பகவான் எப்போ வருவார் என்று எதிர்பார்த்து ஆதி கைலாச பருவதத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவன் ஈசனும் பகவான் படைத்தம்மானுக்கு படியளந்து வாரானே கைலாசம் வாராரே கைலாசம் வாரானே ஆண்டவனும் பகவான் கைலாசம் வாரானே ஐயா கைலாசம் வரப்போது கண்ணனங்கை பார்வதி வாவென்று கேட்கலை வந்தனங்கள் செய்யலை மொழி உரைக்கலையே எடுத்த மொழி ஐயா நீட்டினக்கால் மடக்காமல் ஏறிடாமல் நல்ல
அவிழ்ந்த கூந்தல் முடியாமல் மௌனமாக இருப்பானா மந்தை சக்தி பாரதியா ஆண்டவன் ஈசன் பகவான் பரம்பொருள் பாரேழு உலகத்திலே படைத்த மன வேதங்களுக்கு கடியிழந்து கொண்டு கைலாசம் வருகிறார். அப்படி கைலாசம் வரக்கூடிய வேளையில் ஆண்டவன் படைத்த மன வேதங்களுக்கு படியிழந்து கொண்டு எப்போ வருவார் என்று எதிர்பார்த்து பன்னீர் செம்பிலை சலங்கள் கோரி பாத படிவடிகள் செய்ய வேண்டிய பார்வதி அன்றைய தினத்திலேயே மௌனமாக இருக்கிறார். பாவென்று கேளாமல் வந்தனங்கள் செய்யாமல் கேளாமல் எடுத்த மொழி வார்த்தை எடுத்து மொழி வார்த்தை உரைக்காமல் நேற்றின கால் மடக்காமல் கவர்ந்த தலையது எறிடாமல் அம்மை உமையவள் பார்வதியால் மௌனமாக இருக்குகின்றாள் மௌனமாக இருக்கிறாள் உமையவள் பார்வதா தேவியானவள். அப்படி மௌனமாக இருக்கும் போது என் ஈசனாகப்பட்ட இறையவன் பகவான் பரம்பொருள் பார்க்கிறான். நமது பார்வதா தேவியானவள் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக படியிழந்த பகவான் எப்போ வருவார் என்று எதிர்பார்த்து பன்னீர் செம்பலை சதங்கள் கோரி பாத பணிவடிகள் செய்ய வேண்டிய பார்வதி பார்வதா தேவியானவள் மௌனமாக இருக்கிறாளே. தலைவலி கோலத்தோடு நீட்டினக்கால் வடக்காமல் கவுந்த தலை ஏறிடாமல் விழுந்த கூந்தல் முடியாமல் மௌனமாக இருக்கிறாளே. ஏதோ நடந்திருக்கிறது, அதனால் தான் நமது பார்வதியால் இப்படி இருக்கிறாள் என்று சொல்லி அம்மா மையவளே பார்வதி அம்மா பார்வதி ஏன் அம்மா ஒரு நாடும் இல்லாத திருநாளாக படியிழந்த பகவானை வாவென்று கேளாமல் வந்தனங்கள் செய்யாமல் மௌனமாக இருப்பது அம்மா மௌனமாக இருப்பதுக்கு என்ன காரணம்? மையவளே பார்வதியே அம்மா வாய் திறந்து சொன்னாதான் நம்ம தெரியும். ஏன் நம்ம உம்முன்னு இருக்க என்று ஈசன் நிறையவன் பகவான் சொல்லக்கூடிய வேளையில் என் அம்மையாள் பார்வதியால் ஈசனிடத்திலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஆண்டவா பகவானே பரம்பொருளே, என்னை தன்னம் தனிமையாக வைத்து விட்டு நம்மையான பார்வதா தேவியானவர்கள் கேட்கிறார். ஆண்டவா பகவானே பரம்பொருளே, இந்த கைலாச பருவத்திலே என்னை தன்னந்தன்மையாக அமர வைத்து விட்டு படியிலக்கு சென்ற வேலையை என்னிடத்தில் 2 செய்யும்னா ரொம்ப மட்டுமையாக வந்து தாங்களோ படைத்த மனு வேதங்களுக்கு படியிழந்து வருகிறேன் என்று சென்றீரே, யாருக்கெல்லாம் படியிழந்து வந்தீர்கள், எவருக்கெல்லாம் படியிழக்கவில்லை என்று கேட்கக்கூடிய வேளையில் ஆண்டவன் ஈசன் பகவான் பரம்பொருள் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறார்? இந்த பூலோக தட்சணத்திலே படைத்த மனு வேதங்கள் அத்தனை சிவன்களுக்கும் ஒருவருக்கும் உறவில்லாமல் உடையவன் பகவான் படியிழந்து வந்தேன் என்று சொல்ல, இல்லைனாதா என்னிடத்தில் 2 சீவன் அரும் பட்டினியாக இருக்கிறது என்று சொல்ல, அப்படியானால் பட்டினியாக இருக்கிறது என்று சொல்லுகிறாய், எங்கே அந்த சீவனை பார்க்கும்படி பார்வதி என்று சொல்லக்கூடிய வேளையில் சில முந்தையில முடிந்திருந்த அகசிமேல் கூட்டை அவள் பாலா திறந்து பார்ப்பாலா சிமிழ் திறந்து பார்க்கும் ஐயா பார்க்கும் போது நடக்குதையா பார்க்கும் போது ஐயா சித்தரும்பு
வாயதிலே எதிரை அரிசி கவி கொண்டு அது சுத்தி சுத்தி வருகுதேடா சூடவட்டும் போடுதையா வருகுதையா நல்ல கண்டாலே பார்வதியா கண்டாலே உமைக்குள் பார்வதியா கட்டுடனே ஏதோ செய்தான் ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா அன்புடனே ஏதோ செய்தான் பார்வதியா பார்வதியா ஈசன் நிறையவன் பகவான் பரம்பொருள் உடைய வார்த்தை கேட்டு ஆதிசக்தியான உயவள் பார்வதா தேவியானவள் அழகாகவே சிவல் திறந்து பார்க்கிறாள். சிவல் திறந்து பார்க்கும் போது அங்க என்ன நடக்கிறது? அந்த சித்தரம் இருக்கும் ஆண்டவன் பகவான் வெளியிலிருக்கிறான். அழகாக திணியரிசி கவிக்கொண்டு சுத்தி சுத்தி வருகிறது, சூழவட்டம் போடுகிறது. கண்டால் உமையவள் பார்வதா தேவியானவள் கண்டு கொண்டு ஈசன் இறையவன் பகவான் பரம்பொருள் சொன்ன பிரகாரம் அந்த சித்தரம் இருக்கும் மடியிலிருக்கிறானே அது அறியாமல் ஆண்டவன் என்றும் பாராமல் ஈசன் என்றும் பாராமல் இந்த ஈசனை பகவானை பரிசோதனை பார்த்து விட்டோமே என்று என்பதாக ஆண்டவருடைய பாதம் தொட்டு அடிபணிந்தால் நமஸ்கரித்தால் ஆசாரம் வளரும் செய்தால் ஆண்டவா பகவானே பரம்பொருளே ஈசனே சிவகாமி நேசனே எனையாளும் தில்லைவாள் நடராஜ பூபதியே சங்கரா சதா சிவனுமுடா நிறுதவா நிறையவா அடியவருக்கு நீயவனே காலகாலனே அடியவருக்கு இனியவனே காலகாலனை கால சந்திர சூடனை காவாதகனை கங்காதரனை திருநயனை திகம்பனே திரிபுரானந்தனே ஆண்மனமும் துடையும் கபாலமும் ஏந்தி ஒளித்தோல் போர்வையும் யானை தோல் உபதிருத்ராசமாலையும் அணிந்திருக்கும் ஈசனே அண்டவா ஏதோ அறியாமல் தவறு செய்து விட்டேனே நீலகண்டா கரை கண்டா பகவானே பகவானே பெண்புத்தியாலே நான் தவறு செய்து விட்டேன். அடியால் செய்த பிழையை ஆண்டவன் பகவானே பொறுத்திருள வேண்டும். தாங்கள் சொன்ன பிரகாரம் இந்த சித்தரவிற்கும் அழகாக படிக்கிறீர்கள். நான் அறியாமல் உங்களை பரிசோதனை பார்த்து விட்டேன். சுவாமி நாதா என்னை மன்னித்திருள வேண்டும் என்று ஈசன் இடத்திலே அம்மையான முயவள் பார்வதியால் சொல்லுகின்ற வேளையில் ஆண்டவன் சிவபெருமான் அங்கார கோபம் கொண்டு எம்மா வாட்டி அம்மா பார்வதி வார்த்தை ஒன்று சொல்ல கேள அறைக்குள்ள இருந்தாலும் அரணறிய மாயமில்லை மூளைக்குள்ள இருந்தாலும் அறியாத மாயமில்லை பகவான் என்று மாறாமேலே பகவான் என்றும் மாறாமே பரிசோதனை தான் பார்த்து விட்டான். பகவான் என்றும் மாறாமேலே சோதனை பார்த்து விட்டான். அம்மா ஈஸ்வரன் மாறாமல்
ஈசனை சோதனை பார்த்ததாலே பரிசோதனை பார்த்ததாலே ஆளுங்கள் என்று நீ கூறப்பாய் ஆதி கைலாசம் ஆழ்வாயும் என்றும் பாராமல் முழுதும் சோதனை பார்த்ததாலே மூன்று பிறவியாக நீ பிறந்து பெண்ணே பார்வதியே தெருள வேளையிலே மூன்று பிறவியாக நீ பிறந்து உலகை ஆழ்வாயம்மா நீ பிறந்து ஈசன் நிறைய பகவான் சொல்கிறான் பெண்ணே போய் பார்வதி நான் தான் சொன்னேனே அந்தந்த ஜீவனுக்கு தந்தவாறு படியிலிருந்து வந்தேன்னு சொன்னேன் நீ கேட்டியா ஆண்டவன் என்றும் ஈசன் என்றும் வாராமல் இந்த ஈசவனை பரிசோதனை பார்த்து விட்டாய் அறைக்குள்ள இருந்தாலும் மரணுக்கு தெரியாத மாயம் என்பது கிடையாதல்லவா முக்கணல் என்றும் வாராமல் முழுதும் சோதனை பார்த்த காரணத்தினால் நீ மூன்று பிறவியா கண்டிப்பா பிறக்கணும் தாபடி சாபம் ஆண்டவன் 3 சாபம் கொடுத்தான் அப்பொழுது பார்வதியால் கேட்கிறாள் ஆண்டவா ஏதோ தவறு செய்து விட்டேன் நாதா என்னை மன்னித்தரல கூடாதா பெண்ணே எனக்கு வரம் கொடுக்கத்தான் தெரியும் நீ கண்டிப்பாக 3 பிறவியாக பிறக்க வேண்டும் அப்படியானால் எங்க பிறக்கணும் முதலாவது பிறவி அத்திபுர நாளிலே ஆண்டு கொண்டு வருகிறார் மர தர்க்கமுடி ராஜமன்னன் தர்க்கனுக்கு மகளாக பிறந்து தர்க்கன் கோட்டி உன்னாலே அழிய வேண்டும் இரண்டாவது பிறவி அவன் கலியுக தரிசனத்தில் கலிய குரங்களை அடக்கி ஆள்வதற்கு ஆசிரியட்டு மகாலயா பிறக்க வேண்டும் மூன்றாவது பிறவி பேட்டியாக நீ பிறக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வேளையில் அப்படியானால் ஆண்டவா இந்த 3 பிறவிலை தங்களை காண்பது எப்பொழுது பெண்ணே முதலாவது பிறவி அத்திபுர நாடலே ஆண்டு கொண்டு வருகிறான் மர தர்க்கமுடி ராஜமன்னன் தர்க்கனுக்கு மகளாக பிறந்து வளர்ந்து பருவதிசை அடைந்து பருவ பெண்ணாக இருக்கும் போது 56 நாட்டு சித்தரசுகளை வரவழைத்து உனது கையில ஒரு மாணிக்க மாலை கொடுத்து உனக்கு பிடித்த மணவாளரை தேர்ந்தெடுப்பதற்கு சுயமரம் நடக்கும் நான் ஒரு ஆண்டு கிழவனாக வருவேன் என்று கண்டுகொள்ளலாம் இரண்டாவது பிறவி கலியுக தரிசனத்தில் கலிய குறும்புகளை அடக்கி ஆள்வதற்கு அஷ்ட 8 மகாலயா பிறக்கும் பொழுது முதற் பிள்ளை வைரவன் அதனாக வருவேன் என்று கண்டுகொள்ளலாம் மூன்றாவது பிறவி நீ பேட்டியாக பிறக்கும் பொழுது நான் ஆண்டவன் சிவசுடலை மாடனாக அவதரிப்பேனாக பிறக்க வேண்டும் என்று சொல்கின்ற வேளையிலே என் ஆண்டவன் அழகாக கைலாச பர்வதத்திலே ஈசனுடைய அவதாரத்தின் மகிமையால் சிவசுடலை மாடனாக அவதரிக்க வேண்டும் என்று ஈசன் பகவான் அழகாக சொல்கின்றார்